பெங்களூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்துருப்பீங்க. லக்கிலி எனக்கும் பெங்களூர் ஏர்போர்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சென்னை டு பெங்களூர் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது. A few moments later. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பிளேஸே வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏர்போர்ட்னாலே நிறைய பேருக்கு வந்து எப்படா வெளியே போவோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் எனக்கு இந்த ஏர்போர்ட்டில் இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த ரெயின் ஃபாரஸ்ட் தீமை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் தீமில் அனிமல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அது மேட்சிங்காக மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பெல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது எனக்கு ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அப்படியே மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு காம்போ மொத்தமாக செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அப்படியே சுற்றி சுற்றி இந்த லேண்டன்ஸாக இருக்கிறத பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஏன்ஷியன் ஜப்பான் அண்ட் ஏன்ஷியன் சைனா கூட ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே இந்த ஏர்போர்ட்டை பொறுமையாக சுற்றி பார்க்கும்போது ஆகா சூப்பராக கட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு நிறைய தோணுச்சு எனக்கு. இந்த ஏர்போர்ட்டை மொத்தமாக பார்க்கும்போது இந்த லைட்டெல்லாம் தவிர ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோயிங் ஃபீல் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. கோல்டன் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஏர்போர்ட் விட்டு பொறுமையாக வெளியே வரும்போது தான் தெரிஞ்சது எனக்கு என்னமோ ஏர்போர்ட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எனக்கு என்னமோ ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆறு ஏதோ ஒரு ஏற்காடில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. நான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஐயா ஜாலி செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்னே மறந்து செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நான் ரிட்டர்ன் ஆனது பார்த்தீங்கன்னா லேட் நைட் 11:45 12 o'clock இருக்கு. அப்போவே இந்த ஏர்போர்ட் இப்படி இருக்குன்னா நம்பவே முடியல. எல்லா ஹைப்புக்கும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் லேட் நைட் தூக்கத்தெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே.